நீர்வளத்துறை சார்பில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறையின் சார்பில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவையையும் 3 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் இணையதள சேவையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதவி பொறியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் சென்னை தரமணியில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் 40 கோடி மதிப்பீட்டில் தமிழ் மக்களுக்கான பண்பாட்டு தளமாக செயல்படவிருக்கும் தமிழ் அறிவு வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு காணொலி காட்சி வாயிலாகவும் அடிக்கல் நாட்டினார். அதாவது தமிழ் நாலேஜ் கேம்பஸ் அப்படின்னு தரமணியில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் 40 கோடி மதிப்புல இந்த தமிழ் நாலேஜ் கேம்பஸ்க்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் நடைபெற்றது. அதற்கான பணிகளையும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நன்றி அபினேஷ். விவரங்கள்.